بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்அத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நேரகாலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வாழ்வது யாருக்காக என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். சூரா முல்கிலே சொல்லும்போது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்து இதை ஏற்படுத்தியிருப்பதற்கான காரணம் நம்மில் யார் அழகான செயல்கள் செய்கிறோம் என்பதை பார்ப்பதற்காகத்தான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். செயல்களில் அழகானவற்றை நம்மில் செய்பவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காகத்தான்
அல்லாஹு தாலா இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பான சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பை பார்க்கின்ற போதே நமக்குள் ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். நாம் வாழ்வது யாருக்காக? யாருக்காக நாம் வாழ்கிறோம்? நாம் நமக்குள் இந்த கேள்வியை கேட்டோம் என்றால், இன்று நான் பலரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டேன். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று கேட்கிற நேரத்தில் பலவிதமான பதில்களை என் காதில் வந்து அடைந்ததை நான் செவிமடுத்தேன். அதில் ஒருவர் சொல்லுகிறார், நான் எனக்காக வாழ்கிறேன் அப்படி என்றார். நான் எனக்காக வாழ்கிறேன் என்றார். அதே போல பலர் பலவிதமான பதில் சொன்னார்கள். அந்த பதில்களை சொல்வதாக இருந்தால், நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழுப்பினால் நம்மிடத்தில் வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அன்பான உறவுகளே, நாம் சொல்லக்கூடிய பதில்களில் ஒன்று, நான் என் தாய் தகப்பனுக்காக வாழ்கிறோம் என்று சொல்லுவோம். என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். அல்லது திருமணம் ஆகிவிட்டதென்றால், திருமணம் ஆக போகிறதென்றால் நம்முடைய பதில் என் மனைவிக்காக என்று இருக்கும். நான் ஆசை வைக்கக்கூடிய பெண்ணுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வோம். அல்லது நான் ஆசையோடு திருமணம் முடித்த என் மனைவிக்காக வாழ்கிறோம் என்று சொல்வோம். கொஞ்ச காலம் கழிந்தால் நம்முடைய பதில் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? நான் என் பிள்ளைக்காக வாழ்கிறேன்னு சொல்லுவோம். நான் என் பிள்ளைக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். அன்பான சகோதரர்களே, இன்னும் சிலர் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதில்களில் ஒன்று, என் பொருளாதாரத்திற்காக வாழ்கிறோம் என்று சொல்லுவோம். அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்ற கேள்விக்கான பதிலை அல்லாஹு தஆலா சொல்லும்போது, நாம் யாருக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது சொல்கிறான், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்ததற்கான நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லும்போது, நாம் அல்லாஹுடைய அடிமைகள். நாம விரும்புகிற மாதிரி எல்லாம் என்ன செய்யலாது, இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்ப யாருக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்கிறான், இந்த மனிதர்களை என்னை வணங்குவதற்காகவே தவிர இந்த உலகத்தில் நாம் படைக்கலை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் நாம என்ன பதில் சொல்கிறோம்? அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் என்கின்ற பதிலை தவிர, தாய்க்காக வாழ்கிறேன், தந்தைக்காக வாழ்கிறேன், மனைவிக்காக வாழ்கிறேன், பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், உறவினர்களுக்காக வாழ்கிறேன், என் உயிர் நண்பர்களுக்காக நான் வாழ்கிறேன், என் பொருளாதாரத்திற்காக வாழ்கிறேன் என்று பலவிதமான பதில்களோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒருத்தர் பதில் சொல்லும்போது எப்படி தெரியுமா சொல்றாரு? அவர்கிட்ட கேட்டதோடு அவர் சொன்னாரு, நாம யாருக்காக வாழ்கிறோம், நீங்க யாருக்காக வாழ்றீங்க அப்படின்னு கேட்டதோடு என்ன பதில் தெரியுமா சொன்னார்? நான் எனக்காக வாழ்றேன் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு வேற ஒருத்தர் நான் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன் என்று பதில் சொல்ற நேரத்தில், எனக்காக நான் வாழ்கிறேன் என்று சொன்னவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திருப்பி சொல்றாரு, இந்த பதிலைத்தான் நான் சொல்லுவோன்னு நான் நினைச்சேன், அல்லாஹ்வுக்காகத்தான் நான் வாழ்கிறேன், வாழ வேண்டும் என்று நான் சொல்லுவோம்னு நினைச்சேன், ஆனால் உண்மையிலேயே நான் அல்லாஹ்வுக்காக வாழலைன்னு அவர் சொல்றார். நான் உண்மையிலேயே நான் அல்லாஹ்வுக்காக வாழலை, எனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால தான் உண்மையை நான் சொன்னேன், நான் எனக்காக வாழ்கிறேன் என்று வெட்கப்பட்டு அந்த பதிலை சொன்ன ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு நாம் கண்டோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்தது அவனுக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. அப்போ நாம் சொல்கிறோம், தாய்க்காக வாழ்கிறேன், தந்தைக்காக வாழ்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பார்ப்போம். இந்த வார்த்தை நம்மட வாழ்க்கையில் எதுவரைக்கும் இருக்கும் தெரியுமா? நாம திருமணம் முடிக்கும் வரைக்கும் தான் என்ற தாய்க்காக வாழ்றேன், தந்தைக்காக வாழ்றேன்னு சொல்ற வார்த்தை இருக்கு. அதுக்கு பின்னாடி அந்த வார்த்தை இருக்காது. ஏனென்றால் நாம திருமண பந்தத்துக்குள் நுழைந்ததற்கு பின்னாடி அதே தாயும் தகப்பனும் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த தாயோட தகப்பனோட பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது.
அவங்கள நோய் விசாரிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்காது. அவங்கள போய் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. அதே தாயும் தந்தையும் மரணித்து விட்டார்கள் என்றாலும் கூட அன்றைய நாள் அழுகையோடு அந்த தாய் தகப்பனுடைய உறவை நாங்கள் முறித்து கொள்கிறோம். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு துவா கூட கேட்பது கிடையாது. அன்பான சகோதரர்களே, நான் தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று நாம் பேசுகிறோம். மனைவிக்காக வாழ்கிறேன் என்று சிலர் சொல்கிறோம். என் மனைவிக்காக நான் வாழ்கிறேன், எல்லாமே அவளுக்காகத்தான். அன்பான சகோதரர்களே, எதுவரைக்கும் நம் மனைவிக்காக நாம வாழ்றோம்? நாளைக்கு நாம மௌத்தாகிட்டோம் என்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை நமக்கு விளங்கப்படுத்துறான். நாளைக்கு நாம மௌத்தாகிட்டோம், மரணித்து விட்டோம் என்றால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அன்பான சகோதரர்களே, என் உயிர் என்று சொன்ன என்ற மனைவி, உங்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கை என்று சொன்ன மனைவி, உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று சொன்ன நான், நாளை நான் மரணித்து விட்டேன் என்றால் என் மனைவி அழுவாள். 4 மாசம் 10 நாள் இதா இருப்பாள். என் கவலையை நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பாள். 4 மாசம் 10 நாள் முடிய அவ இன்னொரு திருமணத்தை முடிச்சுட்டு போய்த்திருவா. அவள் இன்னொரு திருமணத்தை முடிச்சுட்டு போய்த்திருவா. என் தாய்க்காக, என் தகப்பனுக்காக வாழ்கிறேன், என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், என் உயிர் நண்பர்களுக்காக வாழ்கிறேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்திற்காக வாழ்கிறேன் என்று நான் வாழ்வது இதற்காகத்தான் என்று பேசுகிறோமே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு ஜனாசாவை கொண்டு வைத்து அடக்கம் செஞ்சோம். அதே போல நேற்றைய தினம் சில ஜனாசாக்களை அடக்கம் செய்தோம். அன்பான சகோதரர்களே, உயிர் உயிர் என்று பேசுகிறோமே, நம்மளை கொண்டு வைத்து அடக்கம் செய்து விட்டார்கள் என்றால் என்னை உயிராக நேசிக்கக்கூடிய என் தாய் அந்த கபூர்ல வந்து அமர்வாளா? வந்து அந்த இடத்துல இருப்பாளா? என் புள்ள மௌத்தாகிட்டான், அடக்கம் செஞ்சிட்டாங்க, என் பிள்ளை தனியா இருக்க மாட்டான், தனிமையில கொண்டு போட்டுட்டாங்க, என் பிள்ளைக்கு துணையாக நான் அமர போகிறேன், ஒரு தாயாவது அந்த கபருக்கு பக்கத்தில் வந்து அமருவாளா? ஒரு மனைவி தன் கணவன் மரணித்து விட்டான், என் உயிரானவன், என் உசுறு போக போகுது என்று அழக்கூடிய ஒரு மனைவி, என் கணவர் இதுவரைக்கும் தனியா இருந்தது கிடையாது, தனியா இருக்கிற கணவனுக்கு துணையாக நான் போய் அமரப்போகிறேன் என்று ஒரு மனைவி முன் வருவாளா? வரமாட்டாங்க. உலகத்துடைய யதார்த்தத்தை நான் சொல்லவா? அன்பான சகோதரர்களே, ஒரு வீட்டில் ஒரு ஜனாசான்னு வைங்களேன், ஒரு வயசாளி வீட்டில் நோயாளியாக இருந்து மௌத்தாகிட்டார். இப்போ அந்த ஜனாசா வீட்டில் வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஜனாசா வீட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தகவல் எப்படி என்றால், நாளைக்கு காலையில் என்ன செய்வோம்? ஜனாசாவை நல்லடக்கம் செய்வோம் அப்படின்னு தகவலை சொல்லியாச்சு. ஜனாசா ஒரு அறையில் இருக்குது. ஜனாசா ஒரு அறையில் இருக்குது. ஒன்றாக படுத்துறங்கிய கணவன் மனைவி. மரணித்தது கணவன் அல்லது மனைவி, மரணித்தது கணவன் அல்லது மனைவி. அன்பான சகோதரர்களே, ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. இரவு நேரம் 10, 11, 12, 1 மணி, 2 மணி வரைக்கும் பேச்சுடைய அந்த சவுண்டு சத்தமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். எல்லாரும் கதைச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கு பின்னாடி ஒருத்தர் பின் ஒருத்தராக தூங்க ஆரம்பிப்போம். ஏன்? அதாவது தூங்குறதுக்குரிய நேரம். அதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. எல்லாரும் தூங்க ஆரம்பிப்போம். அன்பான சகோதரர்களே, அந்த ஜனாசாவை சூழ 4 பேர் தூங்குவாங்க. சாய்ந்து கொண்டு தூங்கி கொண்டிருப்பார்கள். எங்க? அந்த ஜனாசாக்கு பக்கத்தில் உயிரண்டு பேசிய மனைவி இருக்க சொல்லுங்க பாப்போம். தனியே ஜனாசா இன்னும் அடக்கம் செய்யலை, காலையில் தான் மௌத்தாகினது, வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குது. இரவு 1 மணி 2 மணி ஆகிடுச்சு. எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தூங்கிட்டாங்க. ஜனாசாவுக்கு பக்கத்தில் 4 பேர் தூங்குறாங்க. ஒருத்தர் தூங்க மாட்டார். 4 பேர் தூங்குவாங்க, ஒருத்தர் தூங்க மாட்டார். அப்படி ஒருத்தர் தூங்குறதாக இருந்தால் தாயை வந்து தூங்க சொல்லுங்க பாப்போம், மனைவியை வந்து தூங்க சொல்லுங்க பாப்போம், மனைவி ஜனாசா கணவனை வந்து தூங்க சொல்லுங்க பாப்போம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பேச்சுக்கு பேச்சு, யதார்த்தத்திற்காக இன்றைக்கு இவ்வாறு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
சுபஹானல்லாஹ், நம்மட காதுல கேட்ட ஒரு தகவல், ஜனாசா பக்கத்துல மனைவி அழுதுட்டு இருக்கிறா, கணவன் அழுதுகிட்டு இருக்கிறாரு, 4 பேர் அங்கே பெய்த்து சேர்ந்து இருந்துருவோம் அப்படிம்பாங்க. தனிய பெய்த்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஜனாசாவை தனிய விட்டுறாதீங்கம்பாங்க. அதுல ஒருத்தர் பெய்த்து இருக்கவும் மாட்டார். அன்பான சகோதரர்களே, உலக பாசம் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த உலகத்துக்குத்தான், அது இந்த உலகத்துக்குத்தான். மறுமைக்கு இது செல்லுபடியற்றது, மறுமைக்கு இது செல்லுபடியற்றது. அப்ப மறுமையில என்ன? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அப்ப நான் யாருக்காக வாழ்றது? நான் யாருக்காக வாழ்றது? எனக்காக நான் வாழ வேணாமா? என்ன உம்மாக்காக நான் வாழ்ந்தா பிழையா? என்ன வாப்பாக்காக நான் வாழ்ந்தா பிழையா? ஒரு வகையில பார்த்தா பிழை, ஒரு வகையில பார்த்தால் சரி. என்ன பிழை என்றால், என் தாய்க்காகவே என் செயற்பாடுகள், என் தந்தைக்காக, என் பிள்ளைக்காக, மனைவிக்காக, எனக்காக அந்த செயற்பாடுகள் இருக்கும் என்றால் அது பிழை. அப்ப எது சரி? அல்லாஹ்வுக்காக அது இருக்கணும். அல்லாஹ்வுக்காக என் தாயை நான் நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக என் மனைவியை நான் நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக என் பிள்ளைகளை நான் நேசிக்கணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற வாழ்க்கை. அப்படி வாழும் போதுதான் என் மனைவிக்காக நான் செலவிடக்கூடிய நேரமும் செலவுகளையும் அல்லாஹ் தஆலா நன்மையாக மாற்றுகிறான். அல்லாஹ்வுக்காகத்தான் நான் வாழ்ற வாழ்க்கை. அல்லாஹ்வுக்காக என் தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் நான் செலவிடக்கூடிய நேரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நன்மையாக மாற்றுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக என்பதை விட்டுட்டு என் மனைவிக்காக, என் தாய்க்காக, என் தந்தைக்காக என்று இன்றைக்கு உலகத்தில் அப்படித்தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நமக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக என்று வாழ்கிறேன் என்றால் அது நாம நம்மட மறுமைக்காக நாம வாழ்ற வாழ்க்கை. அப்படி நமக்காக நாம என்ன சேர்த்தோம்? அப்படி நமக்காக நாம என்ன செஞ்சோம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், அதாவது ஜாகிலிய காலத்தில் மக்கள் எல்லாம் மடமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறியாமை காலத்தில் அப்துல்லா இப்னு ஜுதான் என்ற ஒருத்தர் இருந்தாரே, இவரை பற்றி மக்கள் புகழாரம் சூட்டுகிறார்கள், புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்? நல்ல மனுஷன், தனவந்தர், கொடைவள்ளல். இல்லேண்டு போறவங்களுக்கு ஒரு நாளும் இல்லேண்டு அவர் சொன்னது கிடையாது, எடுத்து கொடுத்துருவாரு, கொடுக்கிற மனுஷன். உறவுகளை ஒரு நாளும் அவர் துண்டித்தது கிடையாது, உறவுகளை சேர்ந்து நடக்கிற மனுஷன். விருந்தாளின்னு யாராவது போய்த்தாங்கண்டால் அந்த விருந்துபசாரத்தில் அவர் ஆர்வத்தோடு ஈடுபடுவார். விருந்தாளிகளுடைய மனசை நோகடிக்க மாட்டாரு. கண்ணியமான முறையில் விருந்துபசாரம் செய்கிற மனுஷன். மக்கள் எல்லாம் இவரை புகழ்ந்து பேசுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது அவருக்கு நாளை மறுமை நாளையில் பயனளிக்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். நாளை மறுமை நாளையில் அவருக்கு பயனளிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை நரகவாதி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்கிறாரு, இல்லைன்னு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறாரு, உறவுகளை சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கிறாரு, விருந்தாளிகளை உபசரிக்கிறாரு, நல்ல முறையில் நடந்து கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவரை நீங்க நரகவாதி என்று சொல்றீங்க? இந்த செயல் ஏன் அவருக்கு பயனளிக்காது என்று சொல்றீங்க என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனுஷன் ஒரு தடவை கூட தேவை என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தியது கிடையாது, அல்லாஹ்விடத்தில் முறைப்பட்டது கிடையாது, அல்லாஹ் கிட்ட தேவையை கேட்டது கிடையாது. அல்லாஹ்வுக்காக என்று அந்த மனுஷன் இந்த செயற்பாட்டை செய்யாத காரணத்தினால இது நாளை மறுமை நாளையில் அவருக்கு பயனளிக்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். நம்மட கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டா, தாய்க்காக வாழ்றது பிழையா, தந்தைக்காக வாழ்றது பிழையா, பிள்ளைகளுக்காக வாழ்வது பிழையா, நமக்காக நாம் வாழ்வது பிழையா, மனைவிக்காக, ஊருக்காக, நண்பர்களுக்காக, மக்களுக்காக வாழ்வது பிழையா என்றால்
அதை பிழையாக மாற்றுவது நாம தான் என்று இஸ்லாம் சொல்லுது. அதை பிழையாக மாற்றுவது நாம தான். அல்லாஹ்வுக்காக என்று செய்து பார், அதனுடைய பிரதிபலனை நாளை மறுமை நாளையில் கண்டுகொள்வாய். நமக்காக நாம செஞ்சிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மகசனை பற்றி மக்கள் புகழ்ந்து பேசுகிற நேரத்தில் அது அவருக்கு எந்த பயனையும் தராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, அதனால நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் அல்லாஹ்வுக்காக வாழணும். இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதே அவனுக்காக வாழ்றதுக்காகத்தான். அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தரம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தஆலா தந்தான். ரசூலுல்லாஹ்வை வச்சுத்தான் என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையே பரிபூரணப்படுத்தினான். அதுக்கு மேலே இஸ்லாத்தில் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தஆலா பூரணப்படுத்தினான். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மகளை கூப்பிடுறாங்க. ஃபாத்திமா இங்கே வாமான்னு கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். தண்ட மகளை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மகளே, நீ உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுண்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திமாவே, நீ உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள். உன் தந்தை நபி என்பதால், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதால் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திமாவே, நீ உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள், என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் யாருக்காக அந்த உலகத்தில் வாழணும்? அல்லாஹ்வுடைய தூதராலே தண்ட மகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க முடியாது என்றால் அந்த மகள்தான் தன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி வாழ்ந்தாங்க, வாழ்க்கையுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது. ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் நினைச்சு பாருங்க பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, நாம நம்மட வாழ்க்கையை கேட்டால், நமக்காக நாம என்ன செய்தோம் என்று கேட்டால், அவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிடுகின்ற போது நாம நமக்காக ஒண்ணுமே செய்யலை. நாம அல்லாஹ்வுக்காக வாழ்ற வாழ்க்கை நமக்காக வாழ்ற வாழ்க்கை, அடுத்தவங்களுக்காக நாம வாழ்ற வாழ்க்கை நமக்காக வாழ்ற வாழ்க்கை இல்லை. அப்ப நமக்காக நாம என்ன செஞ்சோம்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, அப்படிப்பட்ட ஒரு தூதரா நீங்க இருக்கிறீங்க, கால் கடுக்க காலெல்லாம் வீங்க இப்படி இரவெல்லாம் நின்று வணங்குகிறீர்களே, அழுது புலம்புகிறீர்களே, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கிறீங்களே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே என்று அவங்க கேட்குறாங்க. ஆனால் நமக்கு தெரியாது அல்லாஹ் தஆலா நம்மட பாவத்தை மன்னிச்சானா இல்லையா, நம்மட பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்தானா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஒரு நபித்தோழர் சொல்றாரு, எந்த அளவுக்கு அவர் சொல்றார் என்றால், யா அல்லாஹ், என் வணக்க வழிபாட்டில் ஒன்றை நீ ஏற்றுக்கொண்டு விட்டா என்றாலும் எனக்கு அது போதும் என்று அவர் சொல்றாரு. இந்த வழிபாடுகளில் ஒன்றையாவது நீ நிறைவேற்றுக்கொண்டாய், நீ நான் நிறைவேற்றியதை ஏற்றுக்கொண்டாய் என்றால் அதுவே எனக்கு போதுமானதாகும். அல்லாஹ் தஆலா நாம செய்யறதை ஏற்றுக்கொள்றானா, ஏற்றுக்கொள்ளலையா? நாம கேட்டதை அல்லாஹ் தஆலா மன்னித்தானா, மன்னிக்கலையான்னு கூட நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எதற்காக நம்மை படைத்தானோ அது அத்தனையும் நாம விட்டுட்டு நாம இந்த உலகத்தில் விரும்பியவாறு வாழ வந்தவர்கள் போல என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நிச்சயமாக நம் வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என் மறுமைக்காக நான் எதை சேகரித்தேன்? என் மறுமைக்காக எதை நான் சேகரித்தேன்? எதை நான் மிச்சம் வச்சிருக்கிறேன்? கொஞ்சம் கற்பனை பண்ணுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசின மனுஷன் அடுத்த நிமிஷம் மூத்துன்னு கேள்விப்படுறோம்.
கலகலப்பாக பேசின மனுஷன், கம்பீரமாக பேசின மனுஷன், திடகாத்திரமாக இருந்த மனுஷன் அடுத்த நிமிஷம் செயலிழந்து போனான்னு கேள்விப்பட்டோம், மரணித்து போனான்னு கேள்விப்பட்டோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாவல் தேடினாங்க. ரசூலுல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டும் ரசூலுல்லாஹ் ஏன் பாதுகாவல் தேடினாங்க என்றால், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நாம நம்மட மறுமைக்காக எதை சகோதரர்களை தேடணும், எதை நாம் சேகரித்து வச்சோம். நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, ஓய்வெடுப்பதற்கு நேரம் இல்லை, ஓடுகிறோம் ஓடுகிறோம், இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், வியர்வை சிந்துகிறோம், உடம்பெல்லாம் வியர்வை துருநாற்றம் வீசுகிறது, அழகான உடுப்புடுத்துறதுக்கு நேரம் இல்லை, மனைவிக்காக வாழ்றோம்னு சொல்றோம், மனைவியோட பேச நேரம் கிடையாது, பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் என்று சொல்கிறோம், பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்க நேரம் கிடையாது, தாய் தகப்பனுக்காக வாழ்றோம் என்று சொல்றோம், அவங்கள போய் பார்ப்பதற்கு கூட நேரம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் சொல்றோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாம் நம் மறுமைக்காக எதை சேகரித்தோம், என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அன்பான உறவுகளே, நாம் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க பார்ப்போம். நம் ஊரில் நாம் இத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறோம், ஆனால் ஒரு நேர ஜமாத்து தொழுகைக்கு 2 சஃபை நம்மளால் பார்க்க முடியலை. ஒரு நேர ஜமாத்து தொழுகைக்கு 2 சஃபை நம்மளால் பார்க்க முடியலை. நம்மளோட பேசுகிற நேரத்தில் சொல்லுவோம், எல்லாரும் சம்பாதிக்க போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, ஊரை விட்டு வெளியே போகிறாங்க, அழகாக பேசுகிறோம். ஊரை விட்டு சம்பாதிப்பதற்காக வெளியே போகிற நாம வீடடங்குவதற்காக இரவு நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்குத்தானே வாரோம், சுபகுடைய நேரத்தில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோமே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்காக இந்த வாழ்க்கை? அற்பம், சொற்பமான இந்த உலகம், அற்பமான சொற்பமான உலகம். 35 வயசுல ஒரு மனுஷன் மௌத்தா போயிடுறான், 10-15 வயசுல ஒரு புள்ள மௌத்தா போகுது, 50-60 வயசுல ஒரு மனுஷன் மௌத்தா போகிறான். 60 வயசுல மௌத்தா போற மனுஷனை பார்த்து சொல்றோம், ஒரு வயோதிபர், ஒரு முதியவர், ஒரு கிழவர் மரணித்து விட்டார் என்று சொல்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பிறந்து நமக்கு புத்தி தெரிகிற வயசுல கம்பீரமாக இருந்தவர் நாம் வாலிபராக மாறுகிற அந்த நேரத்தில் வயோதிபராக மாறி மரணித்து விட்டார் என்று பேசுகிறோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை, இதுதான் இந்த உலக வாழ்க்கை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம திடகாத்திரமாக கம்பீரமாக பார்த்த அந்த மனுஷன் இன்றைக்கு அந்த 10 வருஷத்துக்கு பின்னாடி நாம பார்க்கிறோம், முடிகளெல்லாம் நரைத்த நிலையில் தன் வேலையை தானே செய்ய முடியாத நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதுதான் உலக வாழ்க்கை, இதுதான் இந்த அற்பமான வாழ்க்கை, இதுக்குத்தான் இந்த ஓட்டம் ஓடுகிறோம். அன்பான சகோதரர்களே, நமக்காக நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நம்மள யாரும் தொழுவுறதுக்கு தயாரும் இல்லை, ஜமாத்தோடு வந்து தொழுவதற்கு ஆசையும் இல்லை. இதுதான் நம்மளோட வாழ்க்கை. ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தஆலா வருடத்தில் ஒரு மாசத்தை ஒதுக்குறான் நோம்ப பிடிக்கிறதுக்கு நம்மள யாரும் தயார் இல்லையே. ஓடணும், உலகத்துக்கு பின்னால ஓடணும், மனைவிக்காக, தாய்க்காக, பிள்ளைகளுக்காக ஓடணும். இதுதான் நம்முடைய தலைப்பு, இதுக்கு பின்னாடி நாம ஓடுறோம், இதுதான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்குது, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழலை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், இந்த ஓட்டம் ஓடி சொத்துக்குள்ள நிறைய பொருளாதாரத்தை நாம் சேர்த்து வச்சு நமக்காக மறுமைக்கு எதையுமே சேர்க்காம போட்டுட்டு நாம் மௌத்தா போய்த்துறோம், போட்டுட்டு நாம் மரணித்து போய்த்துறோம். இப்படி மரணித்து போனதுக்கு பின்னாடி ஒன்றுமில்லாமல் ஓடி இவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்துட்டு மறுமைக்கு ஒன்றுமே இல்லாமல் நாம் மௌத்தா போய்த்தோம். இவ்வளவு பொருளாதாரத்தை நம்மட பிள்ளையிட கையில் கொடுத்துட்டு மௌத்தாகிட்டோம். நம்மட பிள்ளை என் வாப்பா ஒன்றும் இல்லாமல் ஓடி இவ்வளவு சேர்த்தார், சேர்த்ததை வச்சு என்ன செய்வோம், அமல் செய்வோம், நல்லதை செய்வோம் நினைக்க மாட்டான். நம்மட பிள்ளை இவ்வளவு பொருளாதாரத்தை என் வாப்பா வச்சுட்டு போனார் என்றால் அவருக்கு மேலே நான் ஓடி பொருளாதாரத்தை இவ்வளவு வரைக்கும் கொண்டு வரணும்னு அவன் நினைக்கிறான். இதான் வாழ்க்கை. நாம் அவங்களுக்கு காட்டிய வழியும் இதுவாகத்தான் இருக்குது. அன்பான சகோதரர்களே, நாம் ஒரு தப்பெண்ணம் வச்சுட்டோம். என்ன தப்பெண்ணம் தெரியுமா? நாம் மௌத்தாகினால் நம்மட பிள்ளை, நம்மட மனைவி, நம்மட தாய், நம்மட தந்தை, நம்மட உறவினர்கள், நம்மட குடும்பம், நம்மட சொந்த பந்தம், நம்மட சகோதரர்கள் எல்லாரும் சேர்த்து
நாம இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டத்துக்காக நமக்கு நன்மையை சேர்த்து அனுப்புவாங்கன்னு ஒரு தப்பெண்ணம். அந்த தப்பெண்ணம் வேணாம். அதான் தலைப்பு. நாம வாழ்றது யாருக்காக? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்தது எதற்காக? அடுத்தவன் வாழ்ந்து நமக்கு நன்மையை சேர்ப்பதற்காகவும் இல்லை, அடுத்த மனுஷன் நமக்கு நன்மையை சேர்த்து தரப்போறதும் இல்லை. அடுத்த மனுஷன் நமக்கு நன்மையை சேர்த்து தரப்போறதும் இல்லை. அன்பான சகோதரர்களை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? நம்ம அந்த தப்பெண்ணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க உங்களோட பொருளாதாரத்தில் இருந்து தர்மம் செய்வீங்களா அல்லது இன்னொருத்தர பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்வீங்களான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்மகிட்ட கேட்குறாங்க, ஒருத்தர் யாசம் கேட்டு வந்திருக்கிறாரு, உங்களோட காசியை கொடுப்பீங்களா அல்லது நீங்க இன்னொருத்தட்ட காசி வாங்கி கொடுப்பீங்களா? யார ரசூலுல்லாஹ், நாம நம்மட பொருளாதாரத்திலிருந்து தானே தர்மம் செய்வோம். நாம நம்மட பொருளாதாரத்திலிருந்து தர்மம் செய்வோம், அடுத்தவங்கிட்ட வாங்கி தர்மம் செய்வோமா? அப்படியா? அப்படி என்றால் நீங்க உயிரோடு வாழுகின்ற போதே தர்மம் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்படியா? அப்படி என்றால் நீங்க உயிரோடு வாழுகின்ற போதே தர்மம் செய்து கொள்ளுங்கள். நீங்க மௌத்தாகிட்டீங்க என்றால் பல கோடிக்கு நீங்க அதிபதியாக இருந்தாலும் அந்த உசுறு உங்களோட உடம்புல இருக்கும் வரைக்கும் தான் அது உங்களுக்கு சொந்தம். அந்த உயிர் அந்த உடம்புல இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம். நீங்க மௌத்தாகிட்டீங்க என்றால் அது அடுத்தவங்களோட சொத்தா மாறிடும். அது அடுத்தவங்களோட சொத்தா மாறிடும். நான் மௌத்தாகனா என் பிள்ளை எனக்காக தர்மம் செய்வான்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்கள். எத்தனையோ நபர்கள் மரணித்த பின்னர் ஒன்றாயிருந்த குடும்பம் ரெண்டா மாறியதான் இன்றைய கால வரலாறு. ஒன்றாயிருந்த குடும்பம் தந்தையுடைய மரணத்துக்கு பின்னாடி ரெண்டா பிரிஞ்சிடுச்சு, பல கோணத்துக்கு பிரிஞ்சு போயிடுச்சு என்பதுதான் இன்றைய வரலாறு. ஏன் தெரியுமா? அந்த சொத்துக்காக. அன்பான சகோதரர்களே, அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவண்ட சொத்துக்கு ஆசைப்படுறவனா நீ இல்லை, சொத்துல இருந்து தர்மம் செய்யணும்னு ஆசைப்படுறவன். அப்போ ஓ உசுறு உன் உடம்புல இருக்கிற போது என்ன செய்? நீ தர்மம் செய்து கொள். நீ மரணித்து விட்டாய் என்றால் அந்த சொத்துக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அன்பான சகோதரர்களே, ஏன் நான் மௌத்தாகனான் என்ற புள்ள தர்மம் செய்வான்னு நாம் எப்படி எதிர்பார்க்கிறது? அந்த தர்மத்தில் அல்லாஹ் தஆலா பரிபூரண கூலி எனக்கு தருவான் என்று நான் எப்படி எதிர்பார்க்கிறது? நான் செய்ததுதான் எனக்கு மிச்சம், நான் செய்ததுதான் எனக்கு மிச்சம். நான் தொழுத தொழுகை அல்லாஹ் தஆலா என்கிட்ட கேட்க போகிறான். முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? நீ தொழுதாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்க போகிறான். நீ தொழுதா என்று கேட்க போகிறான். அன்பான சகோதரர்களே, நான் தொழல, ஆனால் தொழுகிற பிள்ளைகளை உருவாக்கிட்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளைங்க தொழுவாங்க, எல்லாரையும் மதரசாவில் போட்டிருக்கிறேன், முழு பேரையும் மௌலவியாக மாத்திருக்கிறேன், மௌலவியாவாக நான் மாத்திருக்கிறேன். அவங்க அமல் செய்வாங்க, அவங்க தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க. அந்த நன்மை எனக்கு சேராதாண்டு நாம அந்த இடத்துல போய்த்து நட்பாசப்பட இயலாது, எதிர்பார்க்க இயலாது. அவங்க செய்கிறாங்க. என் புள்ள சொர்க்கம் போகணுங்கிறதுக்காகத்தான் என் பிள்ளைய நான் தொலை வச்சேன், நான் சொர்க்கம் போகிறதுக்காக இல்லை. என் தாய் சொர்க்கம் போகணுங்கிறதுக்காகத்தான் என் தாயை தொலை வச்சேன், நான் சொர்க்கம் போகிறதுக்காக இல்லை. நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நான் தான் தொழணும். நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நான் தான் தொழணும். நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நான் தான் தர்மம் செய்யணும். நான் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நான் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அப்படி நமக்காக இந்த உலகத்தில் நாம் என்ன செஞ்சோம்? அன்பான சகோதரர்களே, நபித்தோழர்கள்ட்ட நாம் கேட்டால், நபித்தோர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்தால், ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்ய சொல்றீங்களா? எனக்கிட்ட இருக்கிற சொத்து இதுதான், நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்து விட்டேன், அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எழுப்பிட்டு போய்த்துருவாங்க. ஏன்? இது அற்பமானது, இது பிரயோசனமற்றது. அல்லாஹ் தஆலா இதை கேட்கிறானா? கடனாக கேட்கிறானா? அல்லாஹ்வுக்கு கடனாக என் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன். ஒரு நபித்தோழர் சொல்வார், எழுந்துட்டு போய்த்திருவாரு, யார் ரசூலல்லாஹ்
அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்ய சொல்றீங்களா? என்ற வீட்டில் உள்ள அத்துணை சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். இது அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டு அப்படியே போய் தருவாரு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் நான் வாழணுமா? அன்பான சகோதரர்களே, முஸாப் இப்னு உமைர்களே, அழகான ஆடை. அந்த ஊரில் யாரும் அப்படி ஆடை உடுத்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெருமதி வாய்ந்த அழகான ஆடை, அப்படி ஒரு வாசனை திரவியம். அவர் நடந்து போனா மக்கள் சொல்லுவாங்களாம், இந்த பாதையால முஸாப் இப்னு உமைர் பெய்திருப்பாரு, அவர்கிட்ட தான் இவ்வளவு பெருமதியான வாசனை திரவியம் இருக்குது. செல்வ செழிப்பு, அழகான வாழ்க்கை, வசந்தமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசித்தால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியுமா? அல்லாஹ் தஆலா என்னை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழ அனுப்பியிருக்கிறேனா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்ள போகிறேன், ஈமான் கொள்கிறேன், அவர்களுக்காக இந்த உலகத்தில் நான் வாழப் போகிறேன், அதுதான் என் மறுமைக்குரிய வெற்றி என்றால் அதை செய்ய போகிறேன் என்று ஈமான் கொண்டார். செல்வ செழிப்பிலிருந்து தூக்கி வீசப்பட்டார். வாசனை திரவியம் எங்கே? அழகான ஆடை எங்கே? வெளியூரில் வந்த ஆடை என்று அவர் வாழ்ந்த அந்த செல்வ செழிப்பு எங்கே? அத்தனையும் தூக்கி வீசினார். அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்த களத்திலே ஷஹீதாகினார். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அவரை கபன் செய்யறதுக்கு கூட ஆடை கிடையாது. அவரை இருந்த போர்வையை வச்சு கபன் செஞ்சோம், முழுமையாக கபன் செய்யறதுக்கு கூட ஆடை கிடையாது. கால் பக்கமாக ரசூலுல்லாஹ் இலை குலைகளை போட்டு அடக்கம் செய்ய சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்காக வாழ்ந்தாங்க? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்கள். இது அற்பம்னு நினைச்சாங்க, இது சொற்ப வாழ்க்கையை நினைத்தார்கள், பெருமதியற்றது உலகம் என்பதை நினைத்தார்கள். அதனால பெருமதியானது எது? அந்த பெருமதியானது அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தியாகங்களும் வாழ்க்கையும் என்பதற்காக வாழ்ந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய உற்ற நண்பன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உற்ற நண்பன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா தன் உற்ற நண்பனை இந்த உலகத்தில் நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா நம்மள பாசையில் சொல்றதாக இருந்தால் என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா? எத்தனை சோதனைகளை செய்தான் தெரியுமா? அந்த சோதனையில் ஒரு சோதனை நமக்கு வந்தால் ஓடிடுவோம், நம்மளால தாங்க இயலாது. அன்பான சகோதரர்களே, தந்தையை அல்லாஹ் தஆலா எதிராக திசை திருப்பினான். தந்தை இருந்தார், இவருக்கு எதிராக ஊர்ல முழு சமுதாயமும் முழு மக்களும் இவருக்கு எதிராக திசை திரும்பினார்கள். நெருப்புகளை தூக்கி வீசினாங்க. திருமணம் முடிச்சாரு. திருமண வாழ்க்கையில் பிள்ளை கிடையாது. நீண்ட காலம் அல்லாஹ் தஆலா பிள்ளையா இல்லாமல் இந்த உலகத்தில் வயோதிபம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ வச்சான். ஒரு பிள்ளைய கொடுத்தான். நாமெல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒரு வருடம் ஆகிடுச்சு, இன்னும் பிள்ளை தங்கலண்டால் அழ ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட பெண்கள் அழுவார்கள், கவலைப்படுவாங்க. 5 வருஷம் ஆகிடுச்சா அல்லாஹ்வுடைய ஈமான் அப்படியே பலகீனப்பட்டு போய் விகாரைகளுக்கும் வேறு வேறு இடங்களுக்கும் செல்லக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு நம்மளுக்கு உருவாகிறது. அன்பான சகோதரர்களே, பல வருடங்கள் பிள்ளையே இல்லாமல் வாழ்ந்தார். அல்லாஹ் தஆலா ஒரு பிள்ளையை கொடுத்தான். கொடுத்து போட்டு என்ன தெரியுமா சொன்னான்? இந்த பிள்ளையை, அதாவது இவர் பலஸ்தீனத்தில் இருக்கிறாரு, மக்காவில் கொண்டு போய்த்து விட்டுட்டு வர சொன்னான் அல்லாஹ் தஆலா. பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னான். மனித நடமாட்டம் இல்லை, எந்த குடியிருப்பும் இல்லை, ஒரு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. அல்லாஹ் தஆலா கொண்டு போய் விட்டு வர சொன்னான். ஒரு வார்த்தை பேசல, கொண்டு போய் விட்டு வந்தார். அந்த பாலைவனத்தில் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி சொன்ன அந்த பிள்ளைய அருங்கேண்டா அல்லாஹ் தஆலா. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அந்த பிள்ளைய அருங்கேண்டா அல்லாஹ் தஆலா. ஒரு கணமும் யோசிக்கல, அறுப்பதற்கு தயாரானார் என்றால் அவர்கள் உணர்ந்தார்கள், விளங்கினார்கள், இந்த உலகம் என்பது அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நம்மளால் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தார்கள், உணர்ந்து வைத்திருந்தார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடுத்த கனவை என்ன செய்தார்கள்? கட்டுப்பட்டார்கள் என்ற வாழ்க்கையை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நாமளும் வெற்றி பெறலாம், நாமளும் வெற்றி பெறலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்னை எதற்காக படைத்தான்?
அல்லாஹ்வுக்காக வாழ சொல்லி படைத்தான். நான் அல்லாஹ்வுக்காக என் வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தாய் தந்தையை கண்ணியமான முறையில் நடக்க சொல்லி, மனைவிக்கு நல்ல முறையில் மனைவியோடு நடக்க சொல்லி, உடுத்து கொடுக்க சொல்கிறான், சாப்பிட கொடுக்க சொல்கிறான், தங்குறதுக்கு இடத்தை கொடுக்க சொல்கிறான், கண்ணியமாக மரியாதையாக நடத்த சொல்கிறான், பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா வளர்க்க சொல்கிறான், பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் அல்லாஹ் தஆலா தேடச் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக என்கின்ற எண்ணத்தோடு இதை செஞ்சால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம், நாளை மறுமை நாளிலும் வெற்றி பெறலாம். இல்லை என்றால் ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? மனுஷன் அடிப்படையில் உலகத்தில் பல மதங்களையும் பல தத்துவங்களையும் பல மனிதர்களையும் பல விதத்தில் நாம் பார்க்கின்ற இந்த நேரத்தில் மார்க்கமெல்லாம் மங்கி போய் இன்றைக்கு மனிதருடைய சித்தாந்தங்கள் உயர்ந்து போய் அதையே கொள்கையாக இன்றைக்கு எடுக்கக்கூடிய நிலை நம்மகிட்ட மாறின காரணத்தினால் ஒரு செய்தியை சொல்றேன். அடுத்தவர்கள் செய்யக்கூடிய நலவு, நான் அடுத்தவர்களை செய்ய வச்ச நலவு, என் மனைவி என் பிள்ளைகளால் எனக்கு ஏற்பட போகிற அந்த நலவு மரணத்துக்கு பின்னர் என்னை காப்பாற்றும் என்கின்ற உணர்வை ஒரு பக்கம் தூக்கி வீச வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அன்பான சகோதரர்களே, நாம் மனிதன் என்கின்ற அடிப்படையில் மரணித்து விடுவோம். நம்மை கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள், நம்மை கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள். அவ்வாறு அடக்கம் செய்து விட்டார்கள் என்றால் அன்பான சகோதரர்களே, அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரில் வச்சு அல்லாஹ் தஆலா எப்படி நமக்கு உதவி செய்ய போகிறான், அல்லாஹ் தஆலா எதை வைத்து நம்மை தண்டிக்க போகிறான், உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு பகுதி. அன்பான உறவுகளே, ஒரு மனுஷன் அடக்கம் செய்யப்பட்டுட்டாண்டால் புது முகங்களை பார்க்க ஆரம்பிக்க போகிறான், மலக்குமார்களை பார்க்க ஆரம்பிக்க போகிறான், ரஹ்மத்துடைய வானவர்கள் வருவார்கள், அதாபுடைய வேதனையுடைய வானவர்கள் வருவார்கள். அது ரஹ்மத்தாக அமையணுமா அதாபாக அமையணுமா என்பதை இந்த உலகத்தில் நாம நம்முடைய மறுமைக்காக வாழ்ந்த வாழ்க்கை தான் தீர்மானிக்க போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு உருவத்தை ஏற்பாடு செய்கிறான். நமக்கு துணையாக அல்லாஹ் தஆலா ஒரு உருவத்தை ஏற்பாடு செய்கிறான். இந்த உருவம் எதனால் உருவாக்கப்பட்ட உருவம் என்றால், அந்த உருவத்தை அல்லாஹ் தஆலா எதனால் உருவாக்கினான் என்றால், நான் தொழுத தொழுகை, நான் பிடிச்ச நோன்பு, நான் கொடுத்த தர்மம், நான் உறவுகளை சேர்ந்து நடந்தது, தாயை பராமரித்தது, பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தது, மனைவி மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டது, உற்றார் உறவினர்களோடு மக்களோடு உண்மையான முறையில் அல்லாஹ்வுக்காக இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கை இருக்குது. இந்த செயற்பாடுகளை அல்லாஹ் தஆலா ஒரு உருவமாக மாற்றி அல்லாஹ் தஆலா நல்ல மனுஷருக்கு கொடுக்க போகிறான். நல்ல வாசனை, அழகான வாசனை, நல்ல முறையில் பேசக்கூடிய, நல்ல முக பாவனை உடைய, அமைப்பை உடைய அந்த உருவத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்றால் அந்த உருவம் சொல்கிறது, நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த உலகத்தில் நீ அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த வாழ்க்கை என்று அதை சொல்லுது. அதை போல கெட்ட மனுஷன், அன்பான சகோதரர்களே, துர்நாற்றம் வீசுகிறது, கடுமையான துர்நாற்றம், அசிங்கமான தோற்றம், அருவருப்பான தோற்றம், கரடு முரணான பயங்கரமான கடுகடுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தோற்றத்தை, ஒரு உருவத்தை அல்லாஹ் தஆலா கெட்ட மனுஷனுக்கு ஏற்பாடு பண்ணுகிறான். அந்த உருவம் சொல்லுகிறது, நான் யாரு தெரியுமா? நான் தான் உலகத்தில் எனக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை. நீ உனக்காக வாழ்ந்த பார் ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை புறக்கணித்து அல்லாஹ்வை மறந்து இந்த உலகம்தான் பெரிது என்று வாழ்ந்தாய் பாரு. அல்லாஹ் தஆலா நீ செய்த அத்துணை அட்டுழியங்களையும் தவறுகளையும் அல்லாஹ் தஆலா ஒரு உருவமாக்கி உனக்கு துணையாக அனுப்பியிருக்கிறான் என்று அந்த உருவம் சொல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நிச்சயமாக நான் எனக்காக வாழல், அந்த எனக்காக நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எவ்வாறு வாழச் சொல்கிறானோ அதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வுக்காக நான் வாழ்கிற வாழ்க்கை அது நிச்சயமாக எனக்காக வாழ்கிற வாழ்க்கையாக அது மாற்றப்படும், எனக்காக வாழ்கிற வாழ்க்கையாக மாற்றப்படும்.
அதை விட்டுட்டு இந்த உலகம் இது எனக்கு தேவை என்று எனக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய ஒரு துரோகமாக, நான் செய்த ஒரு துரோகமாக, பெரும் ஒரு தண்டனையாக மாற்றப்படும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக இந்த உலக வாழ்க்கை, அல்லாஹ் தஆலா படைத்தது அவனுக்காக வாழ வேண்டும் என்று அதை உள்ளத்தில் பதிய வைத்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கு இந்த அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்.